ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 3 எடுத்திருக்கேன். தக்காளி 2, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 4, பூண்டு 10லேருந்து 15 பல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. தயிர் 1/4 கப் எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா பாருங்கள், பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ 2 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3, கிராம்பு 3, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2 இன்ச் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க, கடைசியாக பிழியிருக்கு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். முதல்ல சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதை 3 ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரைஸ் ஊறட்டும். இப்போ நம்ம குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம பட்டரை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். முதல்ல பிரிஞ்சி இலையும் அன்னாசி பூவும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் 3 வெங்காயம் உள்ளே சேர்த்திடலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூட பச்சை மிளகா உள்ளே சேர்த்திடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி 2 உள்ளே சேர்த்திடலாம். இது நல்லா மசிக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் உள்ளே சேர்த்திடலாம். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா உள்ளே சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் அடியில் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உள்ள தயிர் சேர்த்திடலாம். தயிர் கெட்டியாக எடுத்துக்கோங்க. அந்த மசாலா கூட தயிர் நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறுங்க. இப்போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திடலாம். இப்போது உள்ள 1/2 கிலோ சிக்கன் சேர்த்திடலாம். சிக்கன் மசாலா கூட நல்லா சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறுங்க. இப்போது ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை 2 உள்ளே சேர்த்துருங்க. இப்போது தண்ணி உள்ளே சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ப 1.5 கப் தண்ணி நான் உள்ளே சேர்த்திக்கிறேன். இதே நீங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி தான். தண்ணி நல்லா வடிகட்டி வெறும் அரிசி மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 6 எலுமிச்சம்பழ சாறு உள்ளே சேர்த்துடலாம்.
கொஞ்சம் மேலே கொத்தமல்லி இலை. தண்ணி கொதிச்சு வந்ததும் குக்கர் மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் மூடி திறந்து பார்த்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆற விட்டு கிளறினா இன்னுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.